இல்ல இந்த சினிமா தேர்தல் நடக்கும்ல, சினிமா எலெக்ஷன், ஏன் அப்படி யூனியன் எலெக்ஷன், அந்த எலெக்ஷனானே தெரியல. ஏன் அப்படி சொல்றீங்க? சுந்தர் சி வந்து நிக்க போறாருன்னு ஒரு பேச்சு நின்னு அறிவிச்சுட்டாங்க. உண்மையா? உண்மை உண்மை உண்மை. ரெட்டலை சின்னத்துல மதுரையில நிக்கிறாரு. அதுவும் யாரை எதிர்த்துனா பிடிஆர் அவர்களை எதிர்த்து நிக்கிறாரு. மதுரையிலயா? மதுரையில. எனக்கு பாருங்க, அவரோட மனைவி குஷ்பு வந்து பிஜேபி. அவர் வந்து இப்ப வந்து புதிய நீதி கட்சின்னு ஏசி சண்முகம் இருக்காருல்ல, யூனிவர்சிட்டியோட தாளர். அவர் வந்து ஏசி சண்முகம் இருக்காரு, அவருடைய கட்சி புதிய நீதி கட்சி. புதிய நீதி கட்சியில இவர் நிக்கிறாரா? அந்த கட்சி சார்பில் இவர் நிக்கிறாரு. அந்த கட்சிக்கும் இவருக்கும் என்ன சம்பந்தம்? இவர் ஒரு போராட்டத்துல கூட பார்த்ததே இல்ல. இல்ல பாலிடிக்ஸ்ல பார்த்ததே இல்லையே. சமீபத்துல வஉசி அவர்கள், அதாவது அந்த பிள்ளமார் சமூகத்தை சேர்ந்தவங்க, வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவங்க எல்லாம் சேர்ந்து வஉசி அவர்களுக்கு ஒரு சிலை திறப்புக்காகவும் ஒரு விழா நடத்தினாங்க. அந்த விழாவில் வந்து ஏசி சண்முகம் அவர் தான் வந்து எல்லாத்தையும் எடுத்து நடத்தினாரு. அந்த விழாவுக்கு சிறப்பு விருந்தினரா சுந்தர்சி அவர்கள் மதுரையில போய் பேசினார். அந்த நிகழ்விலே வந்து தீர்மானிக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. ஆனா இப்போ பிடிஆர் அவர்களை எதிர்த்து ஆப்போசிட் எதிர் துருவமா வந்து இவர் வந்து ரெட்டலையில நிக்கிறாரு. பிடிஆர் அவர்கள் வந்து உதய